சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அக்கா எனக்கு ஆச்சா, எதுக்காக அவர் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்வி, எனக்கு இவர் பேசுறத பார்க்க ரொம்பவே பயமா இருக்கு. அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு போல செல்வி. அவர் டிரைவ் பண்ணிட்டு அப்படியே அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல, அதனாலதான் போன் எனக்கு பண்ணியிருக்காருன்றாங்க. அக்கா, அவளுடைய மனைவின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் உரிமை கொண்டாடுறாங்கல்ல, அவங்க போகட்டும், நீ எதுக்காக போகிறன்றாங்க. செல்வி, இப்ப பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது செல்வி, கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். முதல்ல அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அது முதல்ல நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு வராங்க. அத்தை ஒன்றும் இல்லைன்றாங்க. உடனே செல்வி, உங்களுடைய பையனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கான், அதை தான் அக்கா யோசிச்சுட்டு இருக்காங்கன்னதும் உடனே பயங்கரமா ஃபீல் பண்ணி, பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா, எப்படியாவது என் பையனோட உயிரை காப்பாத்து, அவன் தப்பு பண்ணவனாவே இருக்கட்டும், அவனுக்கு நீ ஜெயில தண்டனை வாங்கி கொடுக்கறதா இருந்தா தாராளமா நீ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா அவனை கடைசி வரைக்கும் கண்மூடி வச்சிடாத பாக்கியா, ப்ளீஸ் பாக்கியா, எனக்காக என் பையனோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா, அத்தை நான் போகிறேன், அவர் எங்கே இருக்காருன்றத நான் கண்டுபிடிச்சி அவரை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் செல்வி செல்லியன் 3 பேரும் சேர்ந்து கோபி எங்கே இருக்காங்கன்னு தேடி போகிறாங்க. அங்கே கோபி ரொம்பவே அன்கான்ஷியஸில் இருக்காங்க. உடனே பாக்கியா போயிட்டு எனக்கு இங்கே கண்ணு திறந்து பாருங்கன்னு சொன்னதும், பாக்கியா என்னை மன்னிச்சிடு, பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு பிராய்ச்சித்துமே இல்லையா, என்னை மன்னிக்க மாட்டியா பாக்கியன்னு சொல்லிட்டு கோபி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அதை பார்த்து பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிரு.